வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஒரு 5.2 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், அதோட ஃபுல் பேக்கேஜு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டிருந்தது ஃபஸ்ட்டு ரிமோட் கிட்டு வச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிமோட் கிட்டு ப்ளஸ் வந்து அனலாக ஒரு சேர்த்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ அந்த ரிமோட் கிட் இல்லாமல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டிங் கிட்டு ஃபியூட்டக்கோட கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அனலாகு பாட்டு கேட்குறதுக்கு ப்ளூடூத்து ஆக்ஸ் அந்த 2 இன்புட்டுக்கும் யூஎஸ்பி 3த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் யாருக்கு ஆப்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவி பேஸ் வேணும், 2 சப்பு 12 இன்ச்சு யூஸ் பண்ணோம், JBL பைனியர் சோனி இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான பஞ்சிங் இருக்கும். நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்வூஃபரில் 2 பேஸ் வர மாதிரியும் ப்ளஸ் டால்பி டிடிஎஸ்க்கு அது தனியாகவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சுவிட்ச் வச்சு. இந்த ஆம்ப்ளிஃபையர் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. அதோட ஆடியோ டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டில் நான் மெர்ஜி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்டு அதை ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரு நீங்கள் ஒரு எல்இடி டிவி வச்சுருக்கிறீங்க, லேட்டஸ்ட் டிவி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, இல்லை வந்து HDMI ARC ரெண்டுமே இருக்கிறனாலும் சரி, கோஆக்சியல் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் பேயில் நம்ம படம் பார்க்கும்பொழுது இந்த ஆம்ப்ளிஃபையரில் ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அதே டிஜிட்டல் இன்புட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான மெத்தடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜு இந்த மாதிரி தேவைப்படுறவங்க நமக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலிமா தெரிவிச்சிடும். இதோட பர்டிகுலர் ஆடியோ ரிசல்ட் வந்து தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணி அதுவும் தனியாக இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். முதல்ல ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆம்ப்ளிஃபையர் வைக்கக்கூடிய ஒரு ஹால் அல்லது ஒரு ரூமில் அதோட நீளம் அகலம் லென்த்து பிரெத்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ஸ் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையரோட ரேட்டும் வரும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ஸ் மேட்சிங் பண்ணி பண்ணிடுவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கு 30 ஹாலில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஆம்ப்ளிஃபையர் இது. இந்த ஆம்ப்ளிஃபையர் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அதாவது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டிங்கு ஆர் ரிமோட் கிட்டு, இல்லை இது மாதிரி அனலாகு ப்ளஸ் டால்பி டிடிஎஸ் கிட்டு அந்த மாதிரி வச்சும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு அனலாக் மட்டும் போதுமானோ அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரு நம்ம செஞ்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு 30 ஹாலில் வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதே ஆம்ப்ளிஃபையரை நம்ம சின்ன ஹாலில் சின்ன ரூமில் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து உங்களால் ஃபுல்லாக வைக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன இடத்துல இந்த மாதிரி ஹை பவர் ஆம்ப்ளிஃபையர் வைக்கும் பொழுது அந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம வந்து கெயினை அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப்பில் தான் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் JBL யூஸ் பண்ண போகிறேன், பைனியர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுவாங்க முன்னாடியே. அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் 4 ஃபெட்டு 6 ஃபெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், 8 ஃபெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஆர்டர் கொடுக்கும் பொழுது இந்த உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வைக்க போகிற இடத்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஆம்ப்ளிஃபையரோட ரேட் எவ்வளோ வரும், ஃபுல் பேக்கேஜாக எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிடுவோம். அது மாதிரி தான் நம்ம இன்னை வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம ரெடி பண்ணும் பொழுது ஒரு காம்பனண்ட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி கஸ்டமர் நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம்.
இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு பேனலு, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்கும். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபினெட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெரிய கேபினெட்டு அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸு கேபினெட்டு வச்சு செய்கிறத அவங்க லைக் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ் கம்மியான ஆம்ப்ளிஃபையர்ஸு போர்டில் இந்த மாதிரி பெரிய கேபினெட் வச்சும் இதுதான் வேணும் அப்படின்னு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னையை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கேற்ற மாதிரி தான் கேபினெட் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வச்சு சின்ன வாட்ஸ் கம்மியான பவர் ஆம்ப் போர்டெலாம் உள்ளே வைக்கும்போது இவ்வளோ பெரிய கேபினெட் தேவை இருக்காது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்கிட்ட ஆம்ப்ளிஃபையரோட அவுட்ரு லுக்கை பார்த்துட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ஆம்ப்ளிஃபையரோட அவுட்ரு லுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே இன்டீரியர் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆம்ப்ளிஃபையரோட ரேட்டு வரும். அதனால தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆப்டிக்கல், கோயாக்சியல் ஆர் HDMI RC இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸில் இந்த ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணும்பொழுது, இந்த கிட்ட யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வச்சுருக்கக்கூடிய டிவியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டால்பி சப்போர்ட்டிங் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்டிலேயே PCM ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இந்த கிட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன இன்புட் சோர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெடி பண்ணிங்க. அதுதான் என்னை கேட்டால் பெஸ்ட்டு மெத்தடு. அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து உங்களுக்கு தேவையான இன்புட்ஸை நம்ம செய்யும்பொழுது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். உங்களுக்கு இன்புட்ஸ் அதிகமாக தேவைப்படும் பொழுது ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா HDMI RC சப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர்ட் இருக்கும். கோயாக்சியல் ஒன்று, ஆப்டிக்கல் ஒன்று இருக்குது. இதுலேயே உங்களுக்கு HDMI இன்புட்டு அதிகமாக இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்குது. அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து பேக் சைடில் நீங்கள் டிஜிட்டல்லே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கிட்டுமே இப்போ மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளில் இருக்குது. அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்வூஃபர்ஸ்னு பார்த்திங்கன்னா, சப்வூஃபர் கஸ்டமர் ஏற்கனவே பைனியரில் டூயல் வாய்ஸ் காயில் மாடல் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்க நம்மள்கிட்ட எடுக்க வரும் பொழுது இந்த சப்வூஃபருமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் MDFில் 18mm MDFில் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளார ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பான்ச் வச்சு அந்த லோ ஃப்ரீக்வன்சியை உள்ளூருக்குள்ளாரே டெவலப் பண்ணுற மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது நம்ம ரெகுலராக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாக்ஸோட மெத்தடு தான் இது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. சின்ன சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாடல் பாக்ஸும் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். இதே மாதிரி பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வேரியண்ட்டில் கொடுக்குறோம். ஒன்று வந்து இந்த மாடலு, இதுக்கு அடுத்து ஒரு பெரிய மாடல் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் எல் போர்ட்டு உள்ளார 2 எல் போர்ட்டு மாதிரி வச்சும் அதுவும் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். தேவைப்படுறாங்க, பாக்ஸ் மட்டும் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 JBL சப்வூஃபரு, 2 பைனியர் சப்வூஃபர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவரோட ஃப்ரெண்டோட தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் வந்து இதே ஆம்ப்ளிஃபையரில் வச்சு ரெடி பண்ணி வந்து பார்க்கும்பொழுது 2க்குமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அது கஸ்டமர் வந்து அவங்களோட பாக்ஸஸுமே தனியாக JBLக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துருவோம். ஒரு பெரிய சைஸு ரூம், ஹாலு அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வச்சு கேட்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ நம்ம ப்ளே பண்ணும்பொழுது நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் பேஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸஸ் பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல டெப்த்து பாக்ஸாக இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து டெப்த்தாக யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டில் கிடைக்கிற பேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது 8 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸுக்கான மெஷர்மெண்ட்டை ரைட் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கோம்.
இது பார்த்தீங்கன்னா ரைட்டு, இது லெஃப்ட்டு, ரெண்டு பாக்ஸுமே நல்ல பெரிய பாக்ஸு. உங்களுக்கு டெப்த் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் வச்சிங்கன்னா இதிலே நல்ல பேஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு பாக்ஸு. சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் டைப்பில் போட்டிருக்கோம் பாக்ஸு. இதில் வந்து 8 இன்ச்சு டெயின்டி வித் டியூட்டரோடு இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸு 100 வாட்ஸுக்கு டெயின்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்கில் டியூட்ரு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுத்துக்கும் சரவுண்டுக்கு தேட்டர் டைப் பாக்ஸ் போட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பிக் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டோட ஸ்பீக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெயின்டி. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டருக்கு 2 4 இன்ச்சு 8 ஓம்ஸ் போட்டு சென்டருக்கு கொடுத்துருக்கோம். இதுவும் டெயின்டி தான், டாப்பிக் டியூட்டர் தான். பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஃபினிஷிங்கில் போட்டிருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான ஸ்பீக்கர் செட்டப்பு. கஸ்டமர் அவங்க 2 JBL வச்சுருக்கிறதுனால அதை வந்து நம்மள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெவி டைப் ஆம்ப்ளிஃபையரு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆக்ஸு, ஒரு ஆக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சுவிட்ச் செலெக்ஷன், இன்னொரு ஆக்ஸு வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் கிட்லேயும் கொடுத்துருக்குறோம். ஒரு ஆக்ஸு டால்பி டிடிஎஸ் கிட்டில் கொடுத்துருக்குறோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பென் ட்ரைவில் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இன்புட்டு எப்படின்னு நான் சொல்லிடுறேன் எல்லாத்துலேயும். ஃபஸ்ட்டு வந்து இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சுவிட்சு உங்களுக்கு நம்ம தனியாகவே ஆர்டர் பண்ணி அதை வாங்கி அது மாதிரி போட்டிருக்கிறோம். இதில் ப்ரொவிஷன் ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆக்ஸு. இந்த ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டைரெக்டாக டிவி, ஃபோனு, அப்புறம் வேறு ஏதாவது ரைட் லெஃப்ட் இன்புட்டு கொடுத்து அதில் உள்ள ஆடியோ நம்மளுக்கு வரணும்னா அதை கொடுத்திங்கன்னா இது ப்ரோலாஜிக்கில் போய் கன்வர்ஷன் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆஃப். இதில் வந்து ஆக்ஸ் அழுத்திட்டேன் அப்படின்னா இப்போ ஆக்ஸில் உள்ள ஆடியோ வந்துடும். யூஎஸ்பி அழுத்தினோம்னா யூஎஸ்பியில் உள்ளது வரும். இது 5.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ஃபியூடெக் கிட்டோடது. இப்போ இதை கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஆஃப் ஆகிடும். 5.1க்கு ஆப்டிக்கல்லு, கோயாக்சியல், HDMIன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே இண்டிகேஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ஆப்டிக்கல் பேக் சைடில் இன்புட்டு கொடுத்துருக்கனால அந்த இதில் நிற்கிது. இப்போ இன்னொன்று என்ன பண்ணணும்னா இது ஆடியோ செலெக்ஷனு இப்போ ப்ரோலாஜிக்கில் இருக்குது. இதை அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார உள்ள 5.1 செலக்டர் சுவிட்ச் ஆன் ஆகிடும். இந்த பட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த லைட்டை பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். கோஆக்சியல் போகுது, HDMI வருது, ஆப்டிக்கல் வருது. இப்போ 3மே எரியும் போது என்னென்னா பேக் சைடில் இன்னொரு ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்ஸையும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து HDMI ARC அந்த ஃபியூடெக் கிட்டுக்குள்ளார போய் அது வந்து பிசிஎம்மாக கன்வர்ஷன் ஆகி வரும். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண ஒன்று ஒன்றா அப்படியே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு இதில் தெரியும். அந்த கிட்டுலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்து இதை ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு, ரெண்டுத்துக்குமே ஒரே கண்ட்ரோல் தான். USM அப்படிங்கிறது கஸ்டமர் அவங்க கேட்டிருந்தா அவங்களோட நேமு. ரைட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 47K யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா கண்ட்ரோலுமே பார்த்திங்கன்னா எல்கான் கண்ட்ரோல் தான் 47K. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ளூ கலர் எல்இடி வெளியில் தெரியணும், அந்த ஓரத்தில் மட்டும் தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த ப்ளூ கலர் எல்இடியை நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து கொடுத்துருக்குறோம். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டில் உள்ள ப்ரொவிஷனு. இன்சைடு பார்த்திங்கன்னா கேபினெட் இருக்கிற சைஸுக்கு நம்ம எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரு ரிமோட் கிட் ஆம்ப் தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ வந்து அவங்க நடுவில் வந்து எனக்கு அனலாகு இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்காண்டி இதை மாற்றி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் யாரும் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படிங்கிறத நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம மாற்ற முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுவும் மாற்றணும்.
இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு 35 15 ஆம்பியரு. அது தனி டிரான்ஸ்ஃபார்மர் சப்வூஃபருக்கும். சேனலுக்கு 28 8 ஆம்பியரு. அதில் ஒரு டேப்பிங் வரும் உங்களுக்கு 12 இதில் ஒரு 12 012 ஒரு டேப்பிங், இதில் ஒரு 012 ஒரு டேப்பிங் இருக்கும். அதுக்கான ரெக்டிவேஷன் செக்ஷன் இதுலேயும் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ரெகுலேட்டருக்கு அப்புறம் பக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ப்ளூடூத் போர்டுக்கு பக் போர்டு, அந்த உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் போர்டுக்கு, பேக் சைடு உள்ள வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் கிட்டுக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கான டீட்டெயிலு. இதில் போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்டு ஷார்ட்டு போர்டு, அது ஒரு போர்டு கொடுத்துருக்குறோம். இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அர்சனோட 5 வோல்ட்டு பக் போர்டு. இது யூஎஸ்பி ஃபில்ட்ரு போர்டு. இது கேஎம்எஸோட பிடி, அவங்களோட சப்பு பிரியை நம்ம கொடுத்துருக்குறோம். கிறிஸ்டலில் சென்ட்ரு சரவுண்டு போர்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்ரு சுவிட்சுக்கான போர்டு பாஷனில். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிட்டிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து கெய்னர் போர்டில் கொடுத்தா அதை அவுட்புட்டை எடுத்து தான் அதை நம்ம கொடுத்துருக்குறோம். கெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இதில் போட்டிருக்கிற கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 10,000 50, அது வந்து பார்த்திங்கன்னா 15,000 80 வோல்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 10, இதுக்கு 35 10 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்போட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. எல்லா ரிலேவுமே 10 ஆம்ஸ் உள்ளது தான். அதை வந்து சப்வூஃபருக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், சேனலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போதுமானது. இதில் சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபெட்டு கேஎம்எஸோடது 10 போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு சேனலுக்கு 2 வரும், 5 சேனலுக்கு 10 போட்டிருக்கிறோம். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்வூஃபருக்கு 2 பவர் ஆம்பு கொடுத்துருக்குறோம். சப்பு 1, இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹீட்ஸிங் இருக்கும். இதில் வந்து அவங்களே ஹெவியான ஹீட்ஸிங் கொடுத்துட்டனால இவ்வளோ நேரம் ரன் பண்ணி பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆம்போட போர்டில் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டெம்பரேச்சர் சென்சார் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் ஆடியோவை வந்து கட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காது. அந்த ஆடியோவை கட் பண்ணும்போது பேக் சைடில் இருக்கிற அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். அப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆஃப் ஆகிட்டு அந்த ஃபேன் ரன் ஆகும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையரில் ஆடியோ வந்து வெளியில் வரும். ஹீட்டிங் இஷ்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக காற்று, அதாவது ஏர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகுற மாதிரி ஹீட்ஸிங் மேலே படுற மாதிரியே 2 ஃபேனு கொடுத்துருக்குறோம். 2 ஃபேனு ரன்னிங்கில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஆடியோக்கு சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சீல்டு ஒயர் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆடியோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வோல்ட்டுங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1² mm ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் சப்வூஃபர் அவுட்டுக்கும் 1² mm ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா கேஜி கம்மியாலாம் யூஸ் பண்ணலாம். ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டோட ரிப்பன் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு மட்டும் ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. This is Dolby Cinema. It's where the ever experience begins. This is Dolby Atmos. The number of speakers around you no longer matters, because this is the world's first object-based, with powerful moving audio that transcends from channels to moving around you with pinpoint accuracy. Whether the soundscape sits the mood of the scene. Or captures the full extent. Do you want to know my secret? Of nature's fury.
It's just the beginning of இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுற நண்பர்கள் இல்லை வந்து ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஃபுல் பேக்கேஜாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சப்வூஃபர் பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட ஆடியோ ரிசல்ட்டு மற்றபடி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸ் வரும், இடத்துல ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.